வெல்கம் டு சதீஷ் பிக்ஸ். போன வீடியோல ஒரு மெர்சிடிஸ் பென்ஸ் எப்படி நீங்க ஃப்ரீயா ஓன் பண்ணலாம் அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். நிறைய மெசேஜஸ், அதுக்கப்புறம் ஃபீட்பேக்ஸ், கமெண்ட்ஸ், எப்படி இதே ஸ்ட்ராட்டஜியை நான் ஃபாலோ பண்ணி ஒரு வீடை என்னால ஃப்ரீயா ஓன் பண்ண முடியுமா அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. ஸோ இந்த வீடியோல வந்து இஎம்ஐயே இல்லாம ஒரு வீட்டை எப்படி வாங்குறது? ஏன்னா இஎம்ஐ தானங்க ஒரு பெரிய பிரச்சனை. இந்த மார்ட்கேஜ் லோனு தான் ஒரு பெரிய பிரச்சனை. ஏன்னா அதுல போய் சிக்கிட்டீங்க வச்சுங்கள, 20 வருஷத்துக்கு நீங்க என்ன பண்ணணும், தொடர்ந்து அதுவே அந்த ஒரு அமௌண்ட்டையே வந்து இஎம்ஐயா பே பண்ணிட்டு வரணும். தட் இஸ் ஒரு லாங் டேர்ம் கமிட்மெண்ட், லாங் டேர்ம் லயபிலிட்டி. ஸோ இஎம்ஐயே இல்லாம ஒரு வீடை எப்படி நீங்க வாங்குறது? ஸோ அதைத்தான் இந்த வீடியோல உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்க போறேன். சதீஷ், ஃபைனான்சியல் கன்சல்டன்ட், ஆத்தர் ஆஃப் திஸ் புக் அன்டோல்டு வெல்த் சீக்ரெட்ஸ் அண்ட் மிடில் கிளாஸ் டு மில்லியன் டாலர். 2 புத்தகங்களுமே அமேசான் அண்ட் பிளிப்கார்ட்ல கிடைக்கும். உங்களுக்கு எஸ்ஐபி, ஈக்விட்டிஸ், மியூச்சுவல் ஃபண்ட் எதுவா இருந்தாலும் அந்த உங்களுக்கு ரெக்கமெண்டேஷன், அட்வைசரி ஏதாவது வேணும்னா அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா ப்ளீஸ் கிளிக் த லைக் பட்டன். என்னோட தந்தை பாத்தீங்கன்னாக்கா ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் எம்ப்ளாயி. 30 வருஷம் கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணி அவரோட பெரிய ஒரு எய்ம், ட்ரீம், கோல் என்னன்னாக்கா ஒரு வீடை கட்டுறது தான். ஸோ அந்த காலத்து மக்கள் எல்லாருக்கும் பாத்தீங்கன்னாக்கா வீடுன்றது வந்து ஒரு பெரிய ஒரு எமோஷன்ஸ் அது. ஸோ அவர் என்ன பண்ணிட்டாரு, அவர் லைஃப் டைம்ல ஒரு வீடை கட்டிட்டாரு. நான் வேலைக்கு போன உடனே அவர் என்ன சொன்னாருனாக்கா, சதீஷ், நான் 30 வருஷம் ஒர்க் பண்ணி ஒரு வீட்டை கட்டினேன். பட் உனக்கிட்ட வந்து அந்த ஒரு ஏர்னிங் பொட்டன்ஷியல் அதிகமா இருக்கிறதுனால ஃபர்ஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டா அந்த ஒரு வீடை வாங்கிடு. அது அவரோட ரெக்கமெண்டேஷன். ஸோ நானும் பாத்தீங்கன்னாக்கா என்னோட ஃபர்ஸ்ட் வீடை 27 வயசுல வாங்கினேன் நான். ஸோ எதனால இந்த ஒரு பேரண்ட்ஸ் வந்து இந்த ஒரு வீடு அப்படின்றத வந்து இன்சிஸ்ட் பண்றாங்க அப்படி பாத்தீங்கன்னாக்கா, 1990 அந்த ஒரு பீரியட்ல தான் அவங்க வந்து ஏர்ன் பண்ணிட்டு இருப்பாங்க, வீடுன்றத வாங்கியிருப்பாங்க. அந்த பீரியட்ல ஹவுசிங் எப்படி மல்டிப்ளை ஆச்சுன்னு பாருங்க. ஒரு 50 லட்சத்துக்கு நீங்க ஒரு வீடை வாங்குறீங்க, 1990ல வாங்குறீங்க அப்படின்னாக்கா, அந்த பீரியட்ல என்ன ஆச்சுன்னாக்கா எவ்ரி 5 இயர்ஸ் மல்டிப்ளை ஆயிட்டே இருந்ததுங்க. 2 டைம்ஸ் மல்டிப்ளை ஆயிட்டே இருந்தது எவ்ரி 5 இயர்ஸ். 50 லட்சம் வீடு பாத்தீங்கன்னாக்கா 5 வருஷத்துல பாத்தீங்கன்னாக்கா 1 கோடி ரூபாய். அதுவே இன்னொரு ஒரு 5 வருஷத்துல பாத்தீங்கன்னாக்கா 2 கோடி ரூபாய். இன்னொரு ஒரு 5 வருஷத்துல பாத்தீங்கன்னா 4 கோடி ரூபாய். இன்னொரு ஒரு 5 வருஷத்துல பாத்தீங்கன்னா 8 கோடி ரூபாய். அது மாதிரி வந்து மல்டிப்ளை ஆயிட்டே இருந்துச்சு அது. ஸோ அதனால தான் என்ன பண்ணாங்க, அவங்க வீட்டு மேல வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து செய்யணும்னு சொல்லி எல்லா ஒரு பிள்ளைகளையும் அவங்க வந்து ஒரு ரெக்கமெண்டேஷன், அட்வைசரி, அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒரு வீடு வாங்கணும் கண்டிப்பா. ஏன்னா அதுதான் வந்து மல்டிப்ளிகேஷன் அசெட். ஏன்னா நமக்கு தெரிஞ்ச இன்வெஸ்ட்மெண்ட்டே 2, ஒன்னு கோல்டு, இன்னொன்னு ஒரு வீடு. ஆனா ஆக்சுவலா இந்த ஒரு ரியாலிட்டி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா 2008க்கு மேல யாரெல்லாம் ஒரு பிளாட் வாங்கினாங்களோ, வீடு வாங்கினாங்களோ, 5.2% தாங்க அவங்களோட அப்ரிசியேஷன். 5.2% எஃப்டியை விட கம்மியான ஒரு அப்ரிசியேஷன் தான். பட் அவ்வளவோ ஒரு லோ அப்ரிசியேஷன் இருந்தாலும் அந்த வீட்டு மேல இருக்கிற அந்த ஒரு மோகம் குறையவே இல்லை. எல்லாருக்குமே அந்த ஒரு வீட்டு மேல ஒரு எமோஷனல் ஒரு பற்று இருந்துகிட்டே தான் இருக்கு. ஸோ இந்த வீடியோல இஎம்ஐயே இல்லாம எப்படி நீங்க வீடை வாங்கலாம்? சரி, இப்போ ஒரு வீடு வாங்குறீங்க, 1 கோடி ரூபாய் அந்த வீட்டோட விலைன்னு வச்சுக்கோங்க. யூசுவலா என்ன பண்ணுவாங்கன்னாக்கா, இந்த ஒரு மில்லேனியல்ஸ் உடனே வேலைக்கு போயிட்டு ஒரு 2-3 வருஷத்துல வீடு வாங்குறவங்க ஒரு 10 லட்சம் ரூபாய் டவுன் பேமெண்ட் அண்ட் 90 lakh rupees இஎம்ஐ. இதுதான் ஃபார்முலா, ஸ்டாண்டர்ட் ஃபார்முலா. ஸோ ஒரு 90 lakh rupees நீங்க வந்து இஎம்ஐக்கு போறீங்கன்னாக்கா, எப்பவுமே ஸ்டாண்டர்டா ஒரு வீட்டு கடன்னாக்கா 20 இயர்ஸ். அண்ட் இப்போ வந்து வீடு அப்படின்னு போகும்போது 8% இஸ் த ஆவரேஜ் இன்ட்ரெஸ்ட். ஸோ 90 lakh rupees 8% இன்ட்ரெஸ்ட் 20 இயர்ஸ்க்கு பாத்தீங்கன்னாக்கா நீங்க கட்ட வேண்டிய இஎம்ஐ 20 வருஷத்துக்கு 76,400. ஓகே, ஸோ ஒரு 10 லட்சம் ரூபாய் டவுன் பேமெண்ட், 76,400 20 இயர்ஸ் பே பண்ணீங்கன்னா அது அந்த வீடு உங்களோட வீடு, சொந்த வீடு. அது வரைக்கும் அது பேங்க்ல இருக்கும், பேங்கோட வீடு தான் அது, உங்க பேர்ல இருக்கும், பட் மார்ட்கேஜ் டு பேங்க் அது. சரி, இதுதான் வந்து ஃபார்முலா. இதை எப்படி நீங்க இஎம்ஐயே இல்லாம வாங்க முடியும்னாக்கா, ஒரு ஆல்டர்னேட்டிவ் சினாரியோ. அந்த 10 லட்சம் ரூபாய் டவுன் பேமெண்ட் இருக்குல்ல, அதை எடுத்துட்டு வந்து ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணுங்க. நீங்க இன்வெஸ்ட் பண்ண அந்த இஎம்ஐ கட்ட வேண்டிய 76,400 ஒரு எஸ்ஐபியா ஸ்டார்ட் பண்ணுங்க. அதான்ப்பா, இதையுமே நான் 20 வருஷம் கட்டுறேனாக்கா, இந்த வீடுமே நான் வந்து வாங்கிடலாமேன்னு சொன்னீங்கன்னாக்கா, இது 20 வருஷம் கட்ட தேவையில்லைங்க. 10 வருஷம். 10 லட்சம் ரூபாய் டவுன் பேமெண்ட், 76,400, 10 இயர்ஸ் மட்டும் வெயிட் பண்ணுங்க. எவ்வளவு காசு உங்களுக்கு 10 இயர்ஸ் கழிச்சு இருக்குதுன்றத ஒரு ரியல் டைம் கால்குலேஷன் இப்ப காமிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ இந்த கால்குலேட்டர் பேர் வந்து
லம்சம் அண்ட் எஸ்ஐபி கால்குலேட்டர். ஸோ நீங்க இஎம்ஐ எடுத்திருந்தா எவ்வளவு எடுத்திருப்பீங்க? 76,400. சரி, அது எவ்வளவு பர்சன்ட்ல க்ரோ ஆகுது? 15%. ஏன்னா எப்பவுமே பாத்தீங்கன்னாக்கா ஈக்விட்டி கொடுக்கக்கூடிய லாங் டேர்ம் ஆவரேஜ் ரிட்டர்ன்ஸ் வந்து 12%. ஸோ நீங்க வந்து ஒரு ஃபிளெக்ஸி கேப் ஃபண்ட்ல போடும்போது நீங்க எடுத்துட்டு போகக்கூடிய ஒரு ரிட்டர்ன் பாத்தீங்கன்னா 15% கண்டிப்பா ஆவரேஜ் ரிட்டர்ன் வந்துடும் உங்களுக்கு. ஸோ அந்த ஒரு ரிட்டர்ன்ஸ் தான் அசியூம் பண்றோம் நம்மளும். ஸோ 10 lakh rupees லம்சம் நீங்க டவுன் பேமெண்ட் கட்டுற அதே காசை நான் இங்க போடுறேன். அதுவும் 15%ல க்ரோ ஆகுது. ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் பீரியட் 10 years. நீங்க கடன் வாங்கியிருந்தா 20 வருஷம், ஆனா நீங்க இன்வெஸ்ட் பண்ணும்போது 10 வருஷம். லெட்ஸ் சி கால்குலேட் பண்றேன் நானு, எவ்வளவு வருதுன்னு பாருங்க நீங்க. ஸோ அந்த ஒரு 76,400 10 lakh பீரியட் 10 lakh rupees லம்சம் 10 வருஷத்துக்கு போடும்போது பாத்தீங்கன்னாக்கா எண்ட் ஆஃப் த 10th year உங்ககிட்ட 2.41 crores இருக்கு. 2.41 crores. 1 கோடி இல்லைங்க, 2.41 crores. தட் இஸ் த பவர் ஆஃப் காம்பவுண்டிங். அடுத்த கேள்வி என்ன கேட்பீங்க? சதீஷ், நான் தான் வீடு வாங்கலையே, அப்ப நான் ஒரு வாடகை வீட்டுல எல்லாம் இருப்பேன், அந்த காசை கழிக்கணுமே. சரி, வாடகை வீட்டுல இருந்துக்குனாக்கா 25,000 வாடகை கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கலாம். ஏன்னா ஒரு 2 bedroom ஹவுஸுக்கு பாத்தீங்கன்னா நார்மல் ஆவரேஜா 25,000 தான் ரெண்ட். ஸோ 25,000 இன்டூ 12 months போட்டீங்கன்னா 3 lakh rupees. 3 lakh rupees இன்டூ 10 years போட்டீங்கன்னா 30 lakh rupees. 30 lakh rupees ரெண்ட் எடுத்து வச்சிடுங்க, மைனஸ் பண்ணிக்கலாம் நம்ம. ஸோ இந்த காசை நீங்க எடுத்து வீடை வாங்கினீங்கன்னா டாக்ஸ் கட்டணுமே. லாங் டேர்ம் ஆவரேஜ் டாக்ஸ் ஈக்விட்டி ஃபண்ட்ஸுக்கு பாத்தீங்கன்னா 10%. ஸோ உங்களுக்கு வந்து நீங்க இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய அமௌண்ட் வந்து அப்ராக்சிமேட்டா 1.01 crore. நீங்க எடுத்துட்டு போகக்கூடிய அமௌண்ட் 2.4 crores. சரி, ஒரு 1.4 crores உங்களுக்கு ப்ராஃபிட்னா அதுல 10%, ஆக்சுவலா 1 lakh rupees வந்து ஃபர்ஸ்ட் 1 lakh rupees டாக்ஸ் ஃப்ரீ, அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு வந்து 10% டாக்ஸ். லெட்ஸ் சே டைரக்டா 10% ஆன் ப்ராஃபிட்னு வச்சா கூட 1.4 crore 10%னா 14 lakh rupees. 14 lakh rupeeயும் 30 lakh rupeeயும் தாங்க உங்களோட ஆக்சுவல் எக்ஸ்பென்சஸ் இங்க. ஸோ அந்த ஒரு 44 lakh நீங்க வந்து டிடெக்ட் பண்ணிட்டா கூட ஆல்மோஸ்ட் உங்ககிட்ட 1.97 crore மிச்சம் இருக்கே. அந்த வீட்டோட விலை எவ்வளோ? 1 crore தானே. இப்போ உங்ககிட்ட எவ்வளவு இருக்கு? 1.97 crore இருக்கு. அந்த ஒரு 1 crore வீடு எப்படியோ அப்ரிஷியேட் ஆகி ஒரு 1.5 crores வந்தா கூட உங்க கையில இன்னைக்கு வந்து ஒரு 47 லட்சம் ரூபாய் எக்ஸஸா தானே இருக்கு. இப்படி நீங்க என்ன பண்ணலாம்னாக்கா ஒரு வீட்டை இஎம்ஐயே இல்லாம உங்களால வாங்க முடியும். இதுக்கு என்ன வேணும்னாக்கா பேஷன்ஸ். இதுக்கு என்ன வேணும்னா பேஷன்ஸ். ஏன்னா வீட்டை முதல்லயே வாங்கிட்டீங்கன்னாக்கா கிரக பிரவேசம் பண்ணுவீங்க, உங்க ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் கூப்பிடுவீங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிடுவீங்க, அப்படியே அந்த காலரை தூக்கி விட்டு பாத்தியா நான் வீடை வாங்கிட்டேன், நான் இன்னைக்கு இந்த வீட்டுக்கு நான் தான்டா ஓனர் அப்படின்னு வந்து ஒரு லைஃப் ஸ்டைல காமிக்கலாம். இன்னைக்கு வீடை வாங்குறதுக்கு ரீசனே பியர் பிரஷர் தானே. என் கலீக் வாங்கிட்டா, என் நெய்பர் வாங்கிட்டாரு, நானும் சொந்தமா ஒரு வீடு இருக்கணும் அப்படின்றதுக்காக தானே வாங்குறோம். ஸோ அந்த ஒரு டெம்டேஷனை நீங்க கண்ட்ரோல் பண்ணி சிஸ்டமேட்டிக்கா இப்படி இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னாக்கா உங்க கையில அந்த வீடு சொந்தமாவும் இருக்கும், பிளஸ் அடிஷ்னலா யூ வில் ஹேவ் ஒரு 47 lakh rupees கையில எக்ஸஸா சர்ப்ளஸாவும் இருக்கும். ஏர்லி ரிட்டையர்மெண்ட்டுக்கு சூப்பரா யூஸ் பண்ணிக்கலாம் நீங்க. ஸோ அந்த ஒரு டிசிப்ளின் டெம்டேஷனை கண்ட்ரோல் பண்ணுங்க. இந்த ஒரு 10 வருஷத்துல நிறைய விஷயம் நடக்கலாம். உங்களுக்கு வீடுன்ற விஷயம் தேவைப்படாம போலாம். இவ்வளவு பெரிய காசு தொகை வந்த உடனே நீங்க ஏர்லி ரிட்டையர்மெண்ட் இருக்கலாம். சாய்ஸ் உங்க கையில. வீடுன்றது எப்பவுமே இருந்துகிட்டே இருக்குங்க. அது வந்து ஒரு கிடைக்காத ஒரு பொருள் கிடையாது. 2008ல வாங்கின வீடு எல்லாமே இன்னைக்கும் வந்து 2024ல அதே பிரைஸ், இல்ல மார்ஜினல் இன்க்ரீஸ் தான். நல்லா போயிட்டு நீங்க அந்த பிளாட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா அன்சோல்டு பிளாட் நிறைய இருக்கு. சோ 1 கோடி ரூபாய் வீட்டை நீங்க கண்டிப்பா இஎம்ஐ இல்லாம வாங்கலாம். இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. நீங்க இன்வெஸ்ட் பண்ண வேண்டிய ஸ்கீம்ஸ் எது, எப்படி இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா உங்க பர்சனல் மேனேஜ்மெண்ட் எப்படி சூப்பரா நீங்க மேனேஜ் பண்ணலாம், எல்லா அட்வைசரி ரெக்கமெண்டேஷனும் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். உங்களுக்கு ஐ எம் சதீஷ். இந்த சேனல்ல நிறைய ஈக்விட்டி, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், பர்சனல் ஃபினான்ஸ் பத்தின நிறைய வீடியோஸ் கண்டென்ட் வந்துகிட்டே இருக்கும். ஸ்டே டியூன்ட். என்னோட ஃப்ரீ வாட்ஸ்அப் இருக்கு, ஃப்ரீ மியூச்சுவல் ஃபண்ட், ரெகுலர் மியூச்சுவல் ஃபண்டோட லிங்க் இதுல இருக்கு. உங்களுக்கு ரிவ்யூ பண்ணணும்,
ஏதோ அட்வைசரி வேணும், எதுவா இருந்தாலும் அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. ஸ்டே டியூன்ட் டு திஸ் சேனல். இன்னொரு வீடியோல இன்னொரு இன்ட்ரஸ்டிங் இன்ஃபர்மேஷனோட மீட் பண்றேன். See you. Bye bye.